everyone, welcome back to our channel. Best friend oda engagement ku na vandu Salem poren. So this is day -2 from when I'm going to leave. ஒரு புது விதமான இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து vlog பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பேக்கிங்கோட. ஸோ நாளானிக்கு நான் கிளம்ப போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து பேக் பண்ண போகிறேன். செம ஸ்டர்டியான பெட்டி. ஐ பின் ஹேவிங் இட் ஃபார் அட்லீஸ்ட் 6+ years. ரோஷன்லேருந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு உடனே நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். ஸோ இவ்வளோ தான் பிளான். ஸோ இதுக்கு தான் நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கணும். நான் எப்போவுமே உல்ட்டா ஆர்டரில் எடுத்து வைப்பேன். நம்ம போடுற ஆர்டரில் நம்ம கீழே வச்சோம்னா அதை நம்ம எடுத்து போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே மைண்டில் செட் பண்ணி கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பெட்டிக்குள்ளே நம்ம எப்படி சிஸ்டமேட்டிக்காக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான். இது வந்து ஒரு நார்மல் குர்த்தி அண்ட் இது வந்து ஆப்வியஸ்லி லெகின். இந்த டாப் வந்து நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா அங்கேருந்து வரும்போது போடுறதுக்காக இந்த டாப் அண்ட் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்காக இந்த பியூட்டிஃபுல் க்ரே அண்ட் ஒரு ப்ளூக்கு ஒரு மிக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஒர்க்லாம் வந்து இந்த எலிகெண்ட்டாக இருக்குது. மெட்டீரியல் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஐ டென்ட் வாண்ட் டு கோ ஃபார் சாரீ அண்ட் சம்மர்ஸில் ஐ திங்க் சாரீஸ் அ பிட் டூ ஹெவி ஃபார் மீ. ஸோ எப்பவுமே ட்ரெஸ் வச்சோடனே நான் என்ன யோசிப்பேன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஆக்சசரிஸ்னு யோசிப்பேன். ஐ டேக்கன் திஸ் ஸ்மால் பவுச். இட் வாஸ் ஹேண்ட்மேட் அண்ட் கிஃப்டட் டு மீ by one of my friends in college. இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் த பேங்கிள் that I'm going to wear. இயரிங் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இந்த பவுச்சுக்குள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேக் வந்து நான் ரீசெண்டாக அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ஐ திங்க் இட் வில் கோ வெரி வெல். லுக் அட் தி பியூட்டிஃபுல் மிரர் ஒர்க் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இதெல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு கவரோடய வந்துச்சு. ஸோ இதோட கீப் இன்சைட் த கவர் இட்ஸ். ஸோ ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். என் சைடில் 2 கர்ச்சிஃப் வச்சுருக்கேன். இது ஒரு ஃபேஸ் டவல் அண்ட் இது வந்து டவல். ஸோ இது எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது ஐ மாஸ்க் ஒரு கவர் அண்ட் இது வந்து ஐ மாஸ்க். இல்லை டாம் அண்ட் ஜெரி ஐ மாஸ்க் செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐ மாஸ்க் ரொம்பவே தேவை. ஸோ இது வந்து என்னோடய தலகாணி. ஐ கேனாட் ட்ராவல் வித்தவுட் மை தலானி டு எனி பிளேஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு. ஸோ என்னோட போர்வை. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எனக்கு. எப்பவுமே எனக்கு திங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால நான் மட்டுமே இந்த பெட்டியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் எனக்கு அவ்வளோ திங்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ தான் என்னோட திங்ஸ். இது போக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா என்னோட மேக்கப் கிட். ஸோ இப்போ நான் இதை வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ எடுத்துருக்க ட்ரெஸ்ஸை பொறுத்து நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி யோசிப்பேன். ஸோ வாங்க அப்படியே நான் இதில் என்ன பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ குட்டி பொட்டு ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு பிளாக் ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். வில்வாவோட லிப் பாம் எடுத்திருக்கேன். பிகாஸ் லிப் பாம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இது ஒரு ஒயிட் ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன் which is very important. என்னோட பவுடர். எனக்கு ஹைலைட்டர் தேவைப்படுமா இல்லையான்னு ஐம் நாட் ஷுர். ஸோ ஹைலைட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சம்மரில் மோஸ்ட்லி நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டில் ஒருவேளை ஹைலைட்டர் யூஸ் பண்ண தோணுச்சுன்னா அது மட்டும் இதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு சைடில் நான் யூஸ்வலி மேக்கப் ரிமூவர் வச்சுருப்பேன். இது என்னோட காசாரெக்ஸ் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சிசி க்ரீம், ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி இது பார்க்க நிறைய ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆக்சுவலி இது கம்மி தான். ப்ரைமர். என்னோடய லிப்ஸ்டிக்ஸ் எப்பவுமே நான் இங்கே வைப்பேன். லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் பாம்ஸ். இது வந்து லிப் கிளாஸ். இது வந்து ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு ப்ரௌன் லிப் கலர் அண்ட் இது வந்து டார்க்கர் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் வந்து என்னோட பஃப் இங்கே வச்சுருவேன். லிப்ஸ்டிக்கோடு சேர்த்து என்னோட க்ரூமிங் எசென்ஷியல்ஸும் இங்கே வைக்க போகிறேன். அண்ட் என்னோடய ப்ளக்கர் அண்ட் என்னோட சிசர்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐ மேக்கப்புக்கு போகிறோம். ஐ மேக்கப்பில் பார்த்தோன்னா என்னோடய மஸ்காரா, என்னோடய கர்லிங் வாண்ட், பிளாக் காஜல், ப்ரௌன் காஜல், eyeliner. Again 2 more colored liners எடுத்து வச்சிருக்கேன். One is blue and one is silver. So let's see how I work about palette for my eye makeup. இதில் வந்து you can see this beautiful silver shade and this black shade. So இதை வச்சு தான் நான் வந்து மேக்கப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். So let's see how it goes about. And அதுக்கு தேவையான ப்ரஷஸும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 2 ப்ரஷஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து என்னோட கண்ணாடி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா போகிற இடத்துல நமக்கு வந்து பெருசாக கண்ணாடி இருக்குமா இல்லையா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்பஞ்ச். ஸோ அவ்வளோதான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பின்னாடி வந்தோன்னா உங்கள்கிட்ட டேக் திஸ் குட்டி போட்டு வச்சுக்க போகிறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் மை ஸ்டிக்கர் புக். ஸோ இதுலேருந்து என்ன தேவைனாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆல்சோ கோயிங் டு டேக் தீஸ் ஆயில் அப்சார்பிங் ஷீட்ஸ். ஸோ இது வந்து நான் நிறைய வீடியோஸில் இந்த ஆயில் அப்சார்பிங் ஷீட்ஸ் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இதுவும் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மர் சீசன் எஸ்பெஷலி. ஸோ இதுவும் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த கிட் பேக் பண்ணியாச்சு.
ஸோ லெட்ஸ் கோ பேக். இங்கே வந்து பார்த்தோன்னா என்னோட மிஸ்ஸலா வாட்டர், என்னோட ஆலோவேரா ஜெல், ஸோ என்னோட வெட் பைப்ஸ் அண்ட் இது வந்து என்னோட ஹேர் பின் பாக்ஸ், சேஃப்டி பின், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் பின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இது எப்போவுமே ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் நான் எப்போவுமே ட்ராவலுக்கு பேக் பண்ணி அப்படியே ரெடியாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஸோ இதுவும் வந்து இந்த சைடில் ஐம் கோயிங் டு கீப் இட். இன்னும் உனக்கு இடம் குறைஞ்சிட்டே வருது தலை. அந்த ஷர்ட்டு பேண்ட்டும் மட்டும் இதில் வைக்கலாம். இந்த பேக் பார்த்தோன்னா இட் ஹாஸ் ஆல் மை டாய்லெட்ரி ஸ்டஃப். ஸோ தட்ஸ் கோயிங் டு கோ இன் ஹியர். இட் ஹாஸ் அ ப்ரஷ் அண்ட் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேஸில் என்னோட சோப்பும் போட்டு வச்சுருப்பேன். ஸோ I'm going to keep it here inside. இப்போ இப்படி வா இப்படி வரணும் டக்கு டக்குன்னு. இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாமே இங்கே உள்ளே வச்சுட்டேன். மூடையும் உள்ள ஓகே. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். ஸோ என்னோட சாக்ஸ் அண்ட் என்னோட ஜர்க்கின். ஸோ என்னோட சாக்ஸ் இங்கே வச்சுக்க போகிறேன். ஆல் ஆஃப் யூ நோ தட் ஐ கான்ட் ஸ்டாண்ட் கோல்ட். ஸோ ஜர்க்கின் இஸ் a very important thing for me. So I'm going to keep my jerkin as well and then keep my talagani. This is going to be my soap dappa, husband's soap dappa, brush ஏதாவது வரும். ஹீல்ஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் போடுறதுக்கு நார்மல் ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. இந்த கவர்ஸ் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது, ஸ்பெஷலி ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூ யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து அதை கண்டிப்பாக லிங்க் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். திஸ் ஐம் கோயிங் டு கீப் இட் ஹியர். ஆக்சுவலி முடிச்சு பார்த்தோம்னா பெருசாக இடம் இல்லை, இந்த இவ்வளோண்டு தான் இடம் இருக்குது. பட் இந்த டைம் நமக்கு அவ்வளோ திங்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இருக்கிற இடத்துல லெட் மீ சி என் ஹஸ்பண்டோட திங்ஸ் என்னெல்லாம் ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரே கலர் ஷர்ட்டும் அந்த ஈவெண்ட்டுக்கு போடக்கூடிய பேண்ட்டும் மட்டும்தான் இதில் வைக்க போகிறேன். மித்ததெல்லாம் அவங்க இன்னொரு பேக்கில் வச்சுக்க போகிறாங்க. ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுக்கிறாங்க. நல்லா அந்த வெளிச்சத்துலேயே தெரியுது. எந்த வெளிச்சத்தில்? இங்கே இருக்கிற வெளிச்சத்தில். வித் தட் நம்ம இந்த பேக்கோட பேக்கிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட ட்ரைபாட் வேணுமா? நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு உங்களை இந்த பிளாகோட கண்டினியூஷன் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி நான் எப்படி கிளம்புறேன், என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய். கட் பண்ணு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். until next time, lots of love from me to you.